கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பட்சத்தில் இருப்பவர். ஏசாயா 54:15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களிலும் நீதி நேர்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். கொடுமைக்கு எப்போதும் தூரமாய் இருக்க வேண்டும். எந்த எதிரிகளை பார்த்தும் பயப்படவே மாட்டார்கள். காரணம், நாம் ஆண்டவருக்கு பயந்து அவர் மன விருப்பம்படி நடந்தால் எந்த சத்துருக்களுக்கும் பயப்பட தேவையே இல்லை. திகிலுக்கு தூரமாயிருப்போம். அது நம்மை அணுகுவதே இல்லை. நாம் அநியாயமான, நேர்மை இல்லாத, நீதி இல்லாத காரியங்களை செய்வோமேயானால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியவே முடியாது. எதிரிகளின் பயமுறுத்தலுக்கு பயப்படாதிருந்த தாவீது கூறுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். இதனை உணர்ந்த சாலமோன் ஞானி கூறுகிறார், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். எனக்கு அன்பானவர்களே, விரோதிகளுடைய பயமுறுத்தலுக்கு பயந்து நன்மையான காரியங்களை நாம் பேசாமல் இருந்தால் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். காரணம், விரோதிகள் பெருகிக்கொண்டே போவார்கள். இயேசு சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி இன்றும் நமக்காக பிதாவினிடம் பரிந்து பேசிக்கொண்டிருப்பது பொய்யாய் போய்விடும். எனவே நாம் ஆண்டவருக்காக பிரியமாய் தவறை தவறு என்றும் உண்மையை உண்மை என்றும் கூறினால் உலகில் இருந்து பல எதிர்ப்புகள் நமக்கு வரதான் செய்யும். நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடத்தான் செய்வார்கள். அது ஆண்டவருக்கு பிரியமான கூட்டம் அல்ல. நாம் அவருக்கு பயந்து உண்மையோடும் நீதியோடும் தேவ ஆலோசனையோடு நடந்து கொண்டால் விரோதிகளும் நம் பட்சத்தில் வந்து ஆண்டவருக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து நடப்பார்கள். ஆத்தும ஆதாயத்தை நினைத்து ஆண்டவர் மகிழ்வார். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, விரோதிகள் கூடுகிற கூட்டத்திற்கு நாங்கள் பயந்து உண்மையான காரியங்களையும் சொல்வதற்கு பின்வாங்கி போகாதபடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் ஞானத்தினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.